ஆர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மாமியார் அப்படின்னா, அக்கான்னு தான் எங்களுக்கு பழக்கம். அக்கான்னு தான் பேசுவோம். 1952ல் அல்லாகுளத்துல என்னுடைய அப்பாவும், அம்மாவும் டீச்சரா இருந்தாங்க. எங்க அப்பா. எங்க அம்மா கூட இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இதே அல்லாகுளம் பகுதியிலே இது 5 ஊர்களுக்கு தகுந்த மாரி ஒரே ஒரு இடத்துல சென்ட்ரல் ஸ்கூலுன்னு ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வச்சிருந்தாங்க. அங்க எங்க அப்பா தலைமை ஆசிரியரா இருந்தாங்க. அங்க இத நான் எதுக்கு சொல்றேன்னா, அவங்க வீட்ல நானு பெண் வாங்கிக்கினேன். இது நேற்று இன்று உறவு அல்ல அது. அங்க இருக்கும்போதே எல்லாருக்கும் அவங்க தெரியும். அவங்க படிச்சது வந்து சோளிங்கர். நல்லா தெரியும். எங்க அம்மா, எங்க அப்பாலாம் சொல்லியிருக்காங்க. மேரி மெக்லின் இன்னைக்கும் அந்த ஸ்கூலு அங்க கேர்ள்ஸ் மட்டும் தான் படிப்பாங்க இருக்காங்க. அதில படிச்சாங்க. அவங்க கூட சேர்ந்தவங்க நெறைய இங்க இருக்கிறாங்க அங்கேயே. பள்ளிப்பட்டில 2 பேர் இருக்காங்க. இப்போ இன்னும் அவங்க இருக்கிறாங்க உயிரோட. அங்க படிச்சாங்க. எல்லாத்தையும் அப்போ எங்க அம்மா, அப்பா இல்ல. அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணாங்கலாம் இருந்தாங்க. எங்க அண்ணாங்களெல்லாம் அவங்க ரொம்ப அன்பா கூட இருப்பாங்களாம். அதாவது எங்க வீட்ல யாருன்னா போயிட்டா கூட, இவங்க தான் அங்க என்ன பண்ணுவாங்க வீட்ல காவல் வச்சுட்டு போவாங்களாம். அப்போ டீனேஜ் எங்க அக்கா மாமியாருக்கு டீனேஜ் கூட இருப்பாங்களாம். அந்த சொந்த பந்தத்தின் வழியாக எங்க அப்பா, அம்மா போயிட்டா கூட, எங்க அண்ணா அவங்கலாம் என்ன பண்ணாங்க, அலெக்சாண்டர்ன்னு எங்க அண்ணன் என்னோட பெரியவரு. கண்டிப்பா அங்க அந்த அக்கா பொண்ண தான் நீ கட்டிக்கணும். அப்படின்னு சொல்லி அவர் தான் என்ன பண்ணாரு, என்னை கூட்டின்னு வந்து வச்சாங்க. அதுக்கு தான் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் திருமணம் ஆனது. எனவே அவர்கள் நேற்று இன்று இல்ல, எப்போ சின்ன வயசுலயே அவங்க எங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில எங்க அப்பா எல்லா வ ஊர்லயும் அவரு பணி செய்தவரு. எனவே எங்களுடைய அவங்க வந்தாங்கன்னா, எங்களெல்லாம் ரொம்ப அன்பா பேசுவாங்க. அன்பா பழகுவாங்க என்கிட்ட. எல்லார்கிட்டயுமே மகள்கிட்ட, மகளுங்கிட்ட எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பாங்க 2 பேரும். எங்க மாமனார் வந்து ஒரு வாரம் எங்கள பார்க்கலன்னா வந்துருவாரு. தலையில துணிய போட்டுக்கின்னு வெயில்ல இருந்தா கூட வந்துருவாரு. வந்து பார்ப்பாரு. ரொம்ப அன்பா இருந்தாங்க. எல்லா விதத்திலயும் எங்களுக்கு அவங்க ரொம்ப அ உண்மையா அதாவது உண்மையா எங்கள வந்து சந்தோஷத்தோடும், சமாதானத்தோடும் எங்கள வழிநடத்தி வந்தாங்க. இப்போ இன்னைக்கு யாரோ சொன்னாங்க. எத்தனை பேர் மாரு? ஆ 23 பேர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா, இதுவரைக்கும் அவங்க எங்க கூட இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தது நல்லா இருந்திருக்கும்னு நாங்க நெனச்சோம். அது கடவுளுடைய ஏற்பாடு. ஒரு மனுஷன் பொறந்தா, கண்டிப்பா அவன் இறக்க வேண்டிய நாள் ஒரு நாள் வரும். எனவே நாங்க உண்மையிலேயே சந்தோஷப்படுறோம். எங்க பேரன், பேத்திங்க, கொள்ளு பேத்தி எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க. இதனால நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவருடைய ஆன்மா அங்க சாந்தி அடையத்தக்கதான வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது அவர் அங்கே இருக்கின்றார். கடவுளோடு கூட இருக்கின்றார் என்பதை நாங்கள் நம்பி, உணர்ந்து, ஸ்தோத்திரித்து, துதித்து அவரை நாங்கள் பணிந்து நாங்கள் வணங்க ஆசைப்படுகின்றோம். வணங்குகின்றோம். இப்படி செய்ய ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்தி அவர் கிருபை செய்வாராக என்பதில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. ஆமென். தேங்க்யூப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக இவர் தன்னுடைய குடும்பத்துல மருமகனா இருந்தார். அடுத்ததாக தன்னுடைய பேத்தி அவருடைய வரிசையில பேரன் பேத்தி வரிசையில பார்க்கும்போது அவருடைய குடும்பத்துல மருமகனா இருக்கிறதான இயேசுதாஸ் மாமா அவர்கள் வந்து 2 நிமிஷம் சாட்சியை பகிர்ந்து கொள்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இங்கே வந்திருக்கின்ற முதல் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இங்கே வந்திருக்கின்ற பார்த்திபன் பாஸ்ட் ஐயா அவர்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரக்கோணத்தில் வந்திருக்கிற தாம்ஸ் ஐயா அவர்களையும், அதே போல் சைமன் பாஸ்ட் ஐயா அவர்களையும், அதே போல் டிப்டி சிஎம் அவர்கள் ஐயா அவர்களுக்கும், அன்னூர் லோகநாத் ரெட்டி ஐயா அவர்களுக்கும், இன்னும் கூட வந்திருக்கின்ற பெரியோர் சிறியோர் அனைவர்களுக்கும், உற்றார் உறவினர் அறிஞர்களுக்கும், எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் அனைவர்களுக்கும், என் கூட என் ஊரில் இருக்கிற என் சொந்த பந்துக்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
முக்கியமாக நான் ஆயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஆயா ஆயா என்ற ஸ்தான ஆயா தாய் என்ற அம்மா அவர்கள் நன்றாக பக்தியுள்ள தாயார் அவர்கள். நன்றாக பாடுவார்கள், தேவனை துதிப்பார்கள். அதே போல் தேவனுடைய பக்தி அதிகம் ஆயாருக்கு. அந்த காலத்தில் 8th கிளாஸ் தான் படித்தாங்க. 8th கிளாஸ் படித்தும் இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு நன்றியை சொல்லி நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கற்றுக் கொடுத்தாருங்க. அதே போல் இந்த குடும்பத்தில் நான் பெண் எடுத்த போது ஆயா அவர்கள் என் கூட நெருக்கமாக பேசுவார்கள். பேச்சுக்கும் கடவுளுடைய வார்த்தையை பற்றி என்னிடத்தில் உறவாடுவார்கள். உறவாடியும் ஆயா பார்த்தால் எனக்கு ரொம்ப ஆசை. இரவு நேரத்தில் படுத்து கொண்டிருக்கும்போது நான் ஞாபகம் மறந்து எழுந்து பார்த்தால் ஆயா எப்படி இருப்பாருன்னு பார்த்தா, ஆயா பைபிளை எடுத்துன்னு ஜபத்துடன் இருப்பாருங்க. பைபிளை படித்து கொண்டு இருப்பாங்க. எனி டைம் இரவு நேரத்தில் எப்படி எழுந்து பார்த்தாலும் நம்ம ஜபத்தில் இருப்பாங்க. அதே போல் எங்கள் மாமியார் அவர்களும் அந்த குடும்பம் எல்லாரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லாம் ஜபத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் அநேக இருந்தாலும் ஆசையும் பாசம் இருந்தாலும் எதுக்கும் ஆசைப்படாதபடி அந்த குடும்பத்தில் நான் பெண்ணிடத்திற்கு நான் தேவனை கொடுத்த கிருபை எனக்கு. என் மகள், என் பிள்ளைகள் எல்லாமே என் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள். ஆயா அவர்களை என் மகளுக்கு விஜயவாடா சீட்டு வந்ததுக்காக நான் ஜெபித்து கொண்டு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது ஆயா இடத்தில் போய் ஜெபித்து கொண்டு போகலாம் என்று நான் திருப்பி பட்டத்தில் போய் ஜெபிச்சு விட்டு போனவண்ணே எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு நம்பிக்கை, தாயாரிடத்தில் ஜெபிச்சால் நல்லா இருக்குமே என்ற ஒரு ஆசை. ஆனால் அந்த நேரத்தில் ஆயா அவர்கள் ஜெபித்து அனுப்பி வைத்தாங்க. வெற்றிகரமாக என் பிள்ளை முடித்துவிட்டு அதே போல் நீட்டில் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி இப்போது எம்பிபிஎஸ்ஸை கூட முடித்தாங்க. ஆயா பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு ஆயா கால் கீழே நாங்கள் விழுந்து உட்கார்ந்து ஜெபித்த போது தேவன் கிருபையினால தேவன் கொடுத்த வரணும் இதுன்னு சொல்லி நல்ல கண்ணீரோட ஜெபித்தாங்க. கடைசி நேரத்தில் ஜெபமா, ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு நான் இப்போதான் ஏதாவது செய்யும் என்றால் ஆயா கிட்ட நான் ஜெபமனு தான் போவேன். ஆனால் என் குடும்பமே நல்ல கௌரவத்துடன் நான் வாழ்ந்தோம். ஆயா அவர்கள் தாயாரை போல இருக்க வேண்டும் என்றால், ஆனால் என் குடும்பத்தில் கூட எப்போது என்ன நடந்தாலும் அவர்களை நான் நன்றாக மதிப்போம். அவர்களும் எங்களுக்கு நல்ல கௌரவம் கொடுப்பாங்க. அது தேவ கிருபையாக இருக்கும். அந்த கௌரவம், அந்த வார்த்தை, அந்த பேச்சு, அந்த சிரிப்பு எல்லாமே தேவனை பற்றி தான் பேசுவாங்க, தேவனை குறித்து தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ இத்தனை நாட்களாக ஆயா உயிரோடு இருக்கிறன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் மனிதனுக்கு சாவு இருக்கிறது. ஆனால் வயதானப்படி 85 வயசு இப்போ ஆயாவுக்கு. இவ்வளவு வரை ஆண்டவர் நல்ல ஜீவனை கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லி என் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக இப்போது வந்து 2 கட்டம் முடிஞ்சது. மருமகன், அவங்க பிள்ளைகளுடைய மருமகன், அதுக்கப்புறம் பேரன். அந்த வரிசையில் ராஜான் அவர்கள் வந்து சாட்சியை சொல்லுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ప్రభువైన యేసుక్రీస్తు పరిశుద్ధ నామానికి మహిమ కలుగును గాక. எங்க ஆயாவுடைய ஆறுதல் கூடத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் வரவேற்கிறேன். మా అవగారైనటువంటి ఆదరణ కూడికి వచ్చినట్టు మిమ్మల్ని అందరినీ నేను ఆహ్వానిస్తున్నాను. విశేషితమాய் వేదத்தை అమర్ந்திருக்கிற ஊழியக்காரருக்காய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ప్రాముఖ్యంగా వేదిక పైన ఉన్నటువంటి దేవుని యొక్క సేవకులు నేను వందనాలు తెలియజేస్తున్నాను. విశేషితమాய் நம்ம மத்தியில வந்திருக்கிறதான அருமையான டிப்யூட்டி சிஎம் ஐயாவுக்காய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ప్రియమైనటువంటి దేవుని యొక్క ఎమ్మెల్యే గారికి కూడా నేను వందనాలు తెలియజేస్తున్నాను. வேற பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் మనవరాలుగా ఉన్నటువంటి మేము சாட்சி சொல்லுவோம் என்று சொல்லும்போது సాక్ష్యము చెప్పాలి, పంచుకోవాలని అనుకున్నప్పుడు என்ன சொல்லி சொன்னார்கள். నన్ను చెప్పమని ఇలా చెప్తూ వచ్చారు. ஏன்னு சொன்னா, ఎందుకంటే நாங்கள் 23 பேர் பேர பிள்ளைகள். మేము 23 మంది మనవళ్ళు మనవరాళ్ళము. ஆனால் நான் மட்டும் எங்க ஆயா வீட்டுல வளர்ந்தேன். అయితే నేను మాత్రం మా అవ్వగారి కుటుంబంలోనే అక్కడే నేను పెరిగాను, எங்களுக்கு పెంచబడ్డాను. ஒரு தாய் மாமா இருக்கிறார். నాకు ఒకే ఒక మేనమామయ్య గారు ఉన్నారు. அவரோடு கூட தான் நான் வளர்ந்தேன். ఆయనతో కూడా నేను పెంచబడ్డాను. ஆகினால் தான் அவரை நான் நன்றாய் அறிந்திருக்கிறபடினாலே అందును బట్టి నేను ఆయన ఎక్కువగా ఎరుగుదును. அதற்காக எங்க ஆயா குறித்து நான் சாட்சி சொல்ல விரும்பினேன். అందును బట్టి నేను మా అవ్వగారిని గురించి సాక్షి చెప్పాలని ఆశ కలిగాను. எங்க ஆயா மரித்த உடனே మా అవ్వగారు ప్రభునందు నిధించిన తర్వాత எங்க கிராமத்தில் வயசான ஒரு மாமா இருக்கிறார். మా గ్రామంలో వయసైనటువంటి మా మామగారు ఒకరు ఉన్నారు. அவரை கேட்டேன் நானு, ఆయన దగ్గర ఇలా మాట్లాడుతున్నాము, எங்க ஆயா குறித்து நீ என்ன சொல்ற? మా అవ్వగారి గురించి మీరు ఏమైనా చెప్పాలంటే ఏం చెప్తారు? அதுக்கு அவர் சொன்னார், అందును బట్టి ఆయన మాట అంటూ వచ్చారు, என்னை விட ஒரு 3 மாதம் தான் குறைவு வயசு. నాకంటే ఒక 6 నెలలు చిన్నవారుగా ఉంటున్నారు. நாங்கள் 1938 பிறந்தோம். మేము 1938 సంవత్సరంలో మేము
జన్మించాము. அவங்க போர்டிங்ல படித்துக் கொண்டிருந்தாங்க. వాళ్ళు బోర్డింగ్ లో హాస్టల్లో సిఎస్ఏ లో చదువుతున్నారు. 8ஆம் கிளாஸ் படித்த போது அப்பா திருமணம் செய்துட்டார். 8వ క్లాస్ చదువుతున్నప్పుడు వివాహం చేయబడ్డారు. அப்போது நான் அந்த கிராமத்தில் இருக்கும்போது నేను ఇక పల్లిలో ఉండేటప్పుడు அந்த అమ్మக்கு அதாவது கேவரு அரைக்க தெரியாது, ఆ రాగులు పిండి రుబ్బేది తెలియదు, நெல்லு குத்த தெரியாது. ఆ వడ్లు దంచేది తెలియదు. நான் தான் குத்தி கொடுப்பேன். నేనే దాన్ని సహాయం చేసేవాడిని. ஏமாமா அப்படின்னு கேட்டேன். ఎందుకు మామ అలా చేసేవారంటే கிராமத்துல யாருக்கும் சாப்பாடு இருக்காது. గ్రామంలో ఎవరికి తినేదానికి తిండి ఉండదు. ஒரு வேலை இருக்கும், ஒரு வேலை இருக்காது. ఒక పూట ఉంటది, ఇంకొక పూట ఉండదు. எங்கன வேலை செய்து நேரம் நம்பிட்டாடி தான் வருவாங்க. ఎక్కడైనా పని చేసుకున్న తర్వాత మన ఇంటికాడికి వచ్చేవారు. ஆனா ஆயா தான் கொடுக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு. గ్రామం మొత్తానికి అవగారే ఆహారం நான் పంచిపెట్టేవారు. நினைச்சேன், నేను అనుకున్నాను அநேகர் உபசரித்த ஒரு கரம், అందరినీ ఉపచరించినటువంటి ఒక హస్తం అది, எல்லாருக்கும் சாப்பாடு போட்ட ஒரு கரம். అందరికీ ఆహారాన్ని పంచిపెట్టినటువంటి ఒక చేతులది. ஆனால் எங்க ஆயா குறித்து சொல்லும் போது, మాకు అవగాహన గురించి చెప్పాలనుకుంటే யாரு வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு முதலாவது போடும். ఎవరు ఇంటికి వస్తే వారికి భోజనం ఖచ్చితంగా పెడతారు. அவங்க சாப்பிட்டு தான் போகணும். వారి భోజనం చేసిన తర్వాతనే వెళ్తారు. அப்படிதான் இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்தார்கள். ఆ రకంగానే ఇక్కడ వాళ్ళు జీవిస్తూ వచ్చారు. இரண்டாவது காரியத்தை சொல்லுவேன் என்னன்னா, రెండవ కార్యం గురించి చెప్పాలనుకుంటే அவர் கிறிஸ்து அதாவது ஜெபிக்கிற ஒரு தாயாராய் இருந்தார்கள். వారు ఎక్కువగా ప్రార్థన చేసే తల్లిగా ఉంటున్నారు. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது మేము చిన్నప్పటిగా ఉండేటప్పుడు நிறைய வேலை இருக்கும் வயலில. ఆ వ్యవసాయ పొలంలో ఎక్కువ పనులు ఉండేది. சாயங்காலம் ஆயிட்டு உடனே வீட்டுக்கு வந்து సాయంకాలం అయిన తర్వాత ఇంటికి వచ్చిన తర్వాత அடுப்புல தான் சமைக்கணும். ఆ పొయ్యిలో మేము వంట చేసుకున్నాం. சமைத்து எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ఆ యొక్క వంట పనులు అయిన తర్వాత நாங்க 12 பேர் இருப்போம் ஒரே குடும்பத்துல. మేము 12 మా కుటుంబంలో ఉండేవాళ్ళం. అప్పుడు எல்லாரும் சாப்பிட்ட உடனே అందరూ భోజనం చేసిన తర్వాత எல்லாம் எடுத்து வச்சுட்டு దాన్ని ఎత్తి పెట్టిన తర్వాత படுக்க போக முன்னாது పడుకోవడానికి ముందుగా 2 பாட்டு பாடும், 2 పాటలు పాడతారు. பைபிள் வாசிக்கும், బైబిల్ చదువుతారు, ஜெபம் பண்ணும், ప్రార్థన చేస్తారు. அப்பதான் படுக்க போகும். మళ్ళనే వాళ్ళు పడుకునే దానికి వెళ్తారు. சரி, కరెక్టா 4 மணிக்கு எழுதுக்கும், ఉదయం 4 గంటలు వేస్తారు, பாட்டு பாடும், మళ్ళీ పాట పాడతారు, மళ్ళీ பைபிள் வாசிக்கும், మళ్ళీ బైబిల్ చదువుతారు, மళ్ళీ ஜெபம் பண்ணும். మళ్ళీ ప్రార్థన చేస్తారు. இப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ఈ రకంగానే వారి బ్రతుకంతా జీవిస్తూ நான் వచ్చారు. ஏறக்குறைய 40 வருஷம் எங்க ஆயா வீட்டுல இருந்தேன். దాదాపు నేను 40 సంవత్సరాలు మా అమ్మగారి ఇంట్లోనే ఉన్నాను. ஒரு நாள் மிஸ் ஆனது கிடையாது. ఒక్క రోజు కూడా అది ఆగిందే లేదు. ஒரு நாள் ஜெபிக்காம படுக்க போனதே இல்ல. ఒక రోజు కూడా ప్రార్థన లేకుండా పడకలేదు. ஒரு நாள் படுக்கை விட்டு வரும்போது ஜெபிக்காத வந்தது கிடையாது. ఆ నిద్ర లేచిన తర్వాత ప్రార్థన లేకుండా వారు వచ్చిన వారు కాదు. இதை குறித்து ஒரு சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். దీని గురించి ఒక సాక్ష్యం చెప్పి నేను ముగిస్తాను. எங்க மாமா வீட்டுல திருப்பதில இருந்தோம். నేను మా మామగారి ఇంటి తిరుపతిలో ఉండేవాం. எங்க ஆயா அங்கே இருந்தது. మా అవ్వగారు అక్కడే ఉండేవాళ్ళు. எங்க அண்ணன் ஒருத்தர் ஏபென்று கிராமத்துல இருந்தார். ఏబన్న గారు మా అన్న గ్రామంలో ఉండేవారు. அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ఆయనకు ఒక యాక్సిడెంట్ జరిగింది. అప్పుడు அவரை திருப்பதிக்கு ஹாஸ்பிடல் நான் கூட்டி போனேன். ఆయన తిరుపతికి హాస్పిటల్ కి నేనే తీసుకెళ్లాను. போய் அட்மிட் பண்ணிட்டு అక్కడ హాస్పిటల్ అడ్మిషన్ చేసిన తర్వాత 9-10 மணி ஆயிடுச்சு. 10 గంటలు అయిపోయింది. நான் எங்க மாமா வீட்டுக்கு வந்துட்டேன் படுக்கிறதுக்கு. నేను ఇంకా పడుకోవాలని చెప్పి మామ వాళ్ళ ఇంటికి వచ్చేసాను. வந்துட்டு உடனே దాని తర్వాత அவங்கள కరెక్టా 4 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. 4 గంటలకి ఇంకేం లేదని చెప్పి ఇంటికి పంపించేశారు. அது மாமாக்கு சொல்லிட்டு போலாம்னு சொல்லி మామగారికి చెప్పి వెళ్ళాలని చెప్పి 4 மணில இருந்து அது தெருவா சுத்துறாங்க, வீடு தெரியாது. 4 గంటల నుంచి ఆ పక్క ప్రాంతంలో వీధి తిరుగుతున్నారు. 4:10 ఆవుது. కరెక్ట్ గా 4 గంటలు అవుతుంది. ஆயா பாட்டு பாடுற சத்தத்தை கேட்டாங்க. వారు అవగారు పాట పాడే శబ్దాన్ని విన్నారు. ஐயோ இதெல்லாம் ஆயா பாட்டு பாடுறது பாடுறா. అయ్యో చూడండి, అవగారు అక్కడ పాట పాడుతుంది. அதான்டா மாமா வீடு. అదే మన మామయ్య గారి ఇల్లు. கண்டுபிடிச்சு நேரா வந்து கதவு தட்டுறான். చూడండి, ఆ పాటను బట్టి కనుక్కొని వచ్చి తలుపు తట్టారు వాళ్ళు. யாரா உங்களுக்கு சொன்னது அட்ரஸ்? ఎవరు మీకు అడ్రస్ చెప్పారంటే, நாங்க சுத்திக்கிட்டே இருந்தோம். మేము ఇక్కడ తిరుగుతూనే ఉన్నాము. ஆனா ஆயா சத்தம் அடிச்சு பாட்டு பாடுற சத்தம், అవ్వ పాట పాడే శబ్దం విని మేము వచ్చాము. ஜெபம் பண்ற சத்தம் அடிச்சு ప్రార్థన చేసే శబ్దం విన్నాం. இதுதான்டா மாமா வீடு. ఇదే మామగారి ఇల్లు అని అనుకుంటా. அப்புறம் நான் கீழே இறங்கி போன எல்லாரும் இருக்கிறாங்க. నేను అప్పుడు దిగి కిందకి వస్తే అందరూ అక్కడ ఉన్నారు. எங்க ஆயா ஜெபிக்கிற ஒரு தாயாரா இருந்தார்கள். మా అవ్వగారు ప్రార్థన వీరురాలుగా ఉన్నారు తల్లిగా. இன்றைக்கு 23 பேர பிள்ளைகளும் ఈ రోజు 23 మనవళ్ళు நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறோம். ఒక ఉన్నత స్థానంలో ప్రభు ఉంచాడు. ஆசீர்వதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ఆశీర్వాదం ఏంటది అనుభవిస్తున్నాం. பக்தி உள்ள பிள்ளைகளா இருக்கிறோம். భక్తి కలిగినటువంటి బిడ్డలుగా ఉంటున్నాం. ஊழியம் செய்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். పరిచర్య చేసేవారుగా ఉంటాం. సేవ చేసే பிறருக்கு உபயோகமுள்ள பிள்ளைகளா இருக்கிறோம். ఇతరులకు ఉపయోగకరంగా మేము ఉంటున్నాం. இதுக்கு காரணம் దీనికి కారణం ఏంటి? ஆயாவுடைய ஜெபம். మా యొక్క తల్లి, మా యొక్క అవ్వగారి యొక్క ప్రార్థన. கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக. ప్రభు దీన్ని ఆశీర్వదించును గాక. థాంక్యూ. உங்களுக்கு தமிழ் வேணுமா தெலுங்கு வேணுமா? நான் 2 நிமிஷம் பேசுறேன் ஆயா குறித்து. ஸோ தமிழ்ல நான் பேசுறேன். இருக்கு நான் லிஸ்ட் சொல்றேன், அதெல்லாம் வச்சு லாஸ்ட். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் நிறைய பேருக்கு பைபிள் தெரியும். பைபிள்ல ஏசப்பாக்கு 2 பேர் முக்கியமான சீஷர்கள் இருந்தாங்க, யாக்கோபு யோவான், அனந்தமிங்க. அவங்களுக்கு அவங்க அம்மா போய் ஏசப்பா கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு. என்னன்னா, உன்னுடைய ராஜ்யம் வரும்போது ஒத்த இடது பக்கத்துல ஒத்த வலது பக்கத்துலன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிச்சு ஏசப்பா. அந்த சாட்சி நிறைவேறதா சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா? பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா முதலா ரத்த சாட்சியா மரிச்சது யாக்கோபையா. அவர் போய் ஏசப்பா கிட்ட ஒரு பக்கம் உட்கார்ந்தாரு. அதே மாதிரி அந்த அம்மா பண்ண ஜபத்தினால கடைசியா மரித்து போனது
யோவான் ஐயா அவர் போய் அந்த ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒரு இருந்தா ரைட் சைடுல உட்கார்ந்தாரு. ஒரு தாயாருடைய ஜபம் கேட்கப்பட்டதற்கு பைபிள்ல ஒரு சத்தியம், ஒரு அடையாளம் இருக்கிறது. அதே மாதிரிதான் எங்க ஆயா ஜெபம் பண்ணாங்க. அண்ணா சொன்னது போல காலையில 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்கன்னா அந்த டைம்ல எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு பக்கம் அம்மா இருப்பாங்க, ஒரு பக்கம் ஆயா இருப்பாங்க, நடுவில் நான் இருப்பேன். காலையில 4 மணிக்கு அந்த டைம்ல தான் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜபம் இன்னைக்கு கால் சத்தம் எனக்கு கேக்குது. அந்த ஜபம் தான் கர்த்தருடைய கிருபையில எங்க குடும்பத்துல கடவுளுக்காக வாய வச்சுது. ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்துல குடும்ப ஜபம் இல்லாம இருக்கவே இருக்காது. குடும்பத்தை காக்கிறது குடும்ப ஜபம். ஆயா சொல்லுவாங்க, குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூறி இல்லாத வீடுன்னு சொல்லி சொல்லி ஆயாக்கு கீர்த்தனை பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஆயா கிட்ட நான் சண்டை போட்டேன், எப்பவுமே இந்த பாட்டு பாடுறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தெரியாதனால அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களும் அந்த பாட்டை கற்றுக்கொண்டு நானோட அந்த பாட்டை கற்றுக்கொண்டு அநேக நாட்கள் பாடுறதா இருந்தது. இப்படியாக ஆயா எங்களுடைய குடும்பத்துல எங்களுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அதிகமா வேத வாசிப்பை கற்றுக் கொடுத்தாங்க. நீங்க டிவில கூட பாக்குறீங்க. ஆயா கடைசி வரை திங்கக்கிழமை தான் சிக்காவனாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்க பைபிள் படித்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஏந்த உடனே அவங்க பைபிள் படிப்பாங்க, பைபிள் படிச்சுனே இருப்பாங்க. நான் வீடியோ கூட எடுத்து வச்சேன். நாங்க ஷார்ட் டைம்ல இந்த ப்ரோக்ராம் வச்சதுனால எங்களால வீடியோ எல்லாம் நல்லா சீக்கிரமா கொடுக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் அது சீக்கிரமா கொடுப்போம். நம்மளுடைய குடும்பங்கள்ல நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கும். இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்ற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னு சொன்னா, எங்க ஆயாவுடைய ஜெபம் எங்களை இன்னைக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறது. அந்த குடும்பத்துல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறாங்க. நம்ம நினைக்கல நார்மலா என்ன ஸ்தானத்துல எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. மாமாக்கு இருக்கிறதான ஸ்தானம், உதாரணம் சொல்றேன், யாரும் தப்பா நினைக்க கூடாது, 3 எம்எல்ஏ தொகுதிக்கு பெரிய ஒரு தொகுதியா வைத்திருக்கிறார் மாமா ஒரு இடத்துல. அதே இன்னும் மாமாக்கு 2 ப்ரமோஷன் இருக்குது. அந்த ப்ரமோஷன் வந்தா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டா வருவாரு, இன்னொரு ப்ரமோஷன் வந்தா 3 டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டா வருவாரு. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா ஆயாவுடைய ஒரே ஒரு ஜபத்தினால் தான் குடும்பத்துல. அதுக்கு தாத்தா சப்போர்ட் பண்ணாரு. எப்போ எங்க ஆயா ஜோம் பண்ணாலும் எதுவும் தடை சொல்ல மாட்டாரு. குடும்ப ஜபத்துல நாங்கெல்லாம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் முடிச்சா ஆயா 15 நிமிஷம் ஜோம் பண்ணோம். ஆயா குடும்பத்துல இருக்கிற மட்டும் இல்ல, தேசத்துக்கு எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணி வரும். அந்த மாதிரியாக ஆயா ஜோம் பண்ணாங்க. அவங்களுடைய ஜபத்தை நிமித்தம் இன்றைக்கு நாங்க இந்த பொசிஷன்ல இருக்கிறோம். குடும்பங்கள் இருக்குது. நாங்கள் இருப்பது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பிறருக்கு கொடுக்கத்தக்க விதமாக ஆசீர்வாதத்தை ஆயாவுடைய ஜபத்து மூலமா கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டுவோம். ஒரு நிமிஷம் எனக்காகல, ஆயாக்காக. கர்த்தர் ஆயா வைத்திருக்கிறதுக்காக நம்ம கரங்களை தட்டுவோம். இப்போது நம் நடுவில் இருக்குதான அரக்கோண பகுதியில் வந்து இருக்குதான பாஸ்டமா ரேச்சல் பாஸ்டமா வந்து இருக்கிறாங்க. அவர்களை ஒரு ஸ்பெஷலாக ஒரு பாடல் பாடி தேவ நாமத்தை மையப்படுத்தாக. அதுக்கப்புறம் நம்ம தேவனை வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் கலைப்படையார், ஓடினாலும் கலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின்
களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். தண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. தேங்க்யூ அம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.